இன்கேஸ் அவரை பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? பாத்தீங்கன்னா உங்களை பாக்குறதே நீங்க ஒரு கடவுள் மாதிரினா, நீங்க ஒரு கடவுள் மாதிரி உங்களை பாக்குறது வந்து எங்களுக்கு வர மாதிரி. உங்களை பார்க்கறது நாங்க நீ எங்க போனாலும் நாங்க தேடி வரோம். இப்போ வந்து நீ எங்களே தேடி எங்க ஊருக்கே வரீங்க. அதனால நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன ஒன்று உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ நார்மலாக நிர்வாகிகள் பார்த்துறாங்க, எங்களை மாதிரி இளைஞர்களும் அப்புறம் மக்களும் பார்க்க முடியாமல் போகுது. நீங்கள் வந்து சிஎம் ஆகிட்டு அப்புறமா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஒரு பாதுகாப்பாக பண்ணி எல்லாரையும் சந்திக்கணும்ண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்து இந்த ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். பணக்கார ஏழை அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தரணும்னு சொல்லுவேன். அப்புறமா நீங்கள் பத்திரமா இருக்குண்ணா, நீங்கள் பத்திரமா இருந்தால் தான் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எதுக்காகவும் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் சிஎம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நான் முக்கியமாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ எப்படி நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேலே வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். அவங்க ஏன் சொல்கிறேன்னா, இதை அவங்க வந்து பரம்பரையாக நாங்கள் திமுக போடுவோம், அதிமுக போடுவோம், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா தான்றாங்க. இப்போ அவங்க 2 பேருமே இல்லை. அவங்க ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போது அவங்க பேரை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் பேர், அவங்க ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சொன்ன வழிமுறையில் 2 கட்சியுமே நடக்கிறது இல்லை. அதனால் மக்கள்லாம் அந்த 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் போடுவோம், அவங்களுக்கு தான் போடுவோன்ட்டு அவங்க ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஓட்டுன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து மாற்றுறதுக்கு என்னென்னா, நல்லவங்களுக்கு பார்த்து போட்டால் தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகும். நாங்கள் வந்து பரம்பரையாக தான் போடுவோம், நாங்கள் யாருக்கு அதிகமாக காசு தருவோன்றத இந்த மாதிரி இதாகுது. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயா இருந்தார். விஜயகாந்த் ஐயா வந்து நல்லா செஞ்சாங்க, அதனால தளபதி வரல. இப்போ சொல்றாங்க இல்லையா, இளைய விஜயகாந்த்னு சொல்றாங்க, விஜய் அவர்களை இளைய எம்ஜிஆர்னு சொல்றாங்க, இளைய காமராஜர்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு கேட்கணும்? அதெல்லாம் எல்லாமே ரியலா பொருந்தும். ரியலமா பாகுபலி படத்துல வர டயலாகும் சரி, கேஜிஎஃப் படத்துல வர டயலாகும் சரி, எல்லாமே தளபதிக்கு பொருந்தும். இது இப்போ வந்து எம்ஜிஆர் பார்த்துருக்காங்க, ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்காங்க, அவங்களால ஜனம் வச்சுன்னு சொல்றாங்க. அந்த சீசன்ல வந்து நாங்கள்ல இப்போ வந்து தளபதி எங்க போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஜனதா